نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا قال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدى هدى محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து ஆரம்பம் செய்கின்றேன். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்கள் குடும்பத்தார்கள் தோழர்கள் தாபிஈன்கள் தபஉ தாபிஈன்கள் சத்தியத்தையும் ஏகத்துவத்தையும் நமக்கு எடுத்து சொன்ன இமாம்கள் குறிப்பாக சத்தியத்தை அறிந்து அதன் அடிப்படையில் நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த எண்ணத்தோடு அல்லாஹ்வின் இறை இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கும் நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் வந்து சேரட்டுமாக. அவ்வண்ணமே இங்கு பேசப்படக்கூடிய கேட்கப்படக்கூடிய ஒவ்வொரு செய்திகளையும் நமது உள்ளத்தில் பதிய வைத்து நமது அன்றாட வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு வல்ல இறைவன் அருள் புரிவானாக. வாழக்கூடிய இந்த அற்பமான சொற்பமான இந்த வாழ்நாட்களில் மருத்துவமனையின் கஷ்டங்கள், அதன் சிரமங்கள், அதன் செலவீனங்களை விட்டும் முழுமையாக பாதுகாப்பு பெற்ற ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் தந்தல் புரிவானாக. உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தையும் உள்ளத்தின் ஆரோக்கியத்தையும் நிரப்பமாக தந்தல் புரிவானாக. வாழும் காலங்களில் கடன் தொல்லையிலிருந்தும் வட்டியின் கொடூர பிடியிலிருந்தும் வறுமையின் பிடியிலிருந்தும் கோர விபத்திலிருந்தும் கொடிய நோய் நொடிகளிலிருந்தும் கெட்ட மௌத்திலிருந்தும் கெட்ட ஆட்சியாளரிலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது ஜும்ஆவின் முதல் உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய ஜும்ஆவின் முதல் உரையின் தலைப்பு பாதை மாறி செல்லும் இளைஞர்கள். அன்பிற்கினிய அருமையான பெருமக்களை, எப்பொழுதுமே எந்த உரையை நாம் கேட்பதாக இருந்தாலும் அல்லது எந்த காரியத்தில் நாம் ஈடுபடுவதாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை நம்முடைய மனசுல ஆழமாக பதிய வச்சுக்கணும். நாமெல்லாம் இந்த துனியாவுக்காக வேண்டி படைக்கப்பட்டவர்கள் கிடையாது. இந்த துனியா நமக்கு நிரந்தரம் கிடையாது. ஒருபடி மேலே சொல்வதாக இருந்தால் நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கை என்பது ஊர்ஜிதம் இல்லாதது, உத்தரவாதம் இல்லாத ஒரு வாழ்க்கை. யாருமே சொல்ல முடியாது நான் இத்தனை ஆண்டுகள் இருப்பேன் அப்படின்னு. எவ்வளவோ பெரிய உடல் ஆரோக்கியம் பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹுடைய அஜல் வந்துருச்சு அப்படின்னா காரணம்லாம் கிடையாது. இந்த மனிதர்கள் தான் என்ன செய்வாங்கன்னா காரணம், ஒவ்வொன்றுக்கும் காரணம் சொல்லுவாங்க. இறந்து போகணும்னா நோய் நொடி இருக்கணும், நிவாரணம் இல்லாமல் இருக்கணும், ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கணும், ஆக்சிடென்ட் ஆகணும், இதெல்லாம் மனிதர்கள் சொல்லக்கூடிய காரணம். சில மரணங்கள்லாம் நமக்கு ஆச்சரியத்தை தரும். பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, மௌத்தாயிரம். நல்லபடியா பேசிட்டு வீட்டுக்கு தான் போயிருப்பாங்க, எந்த ஒரு நோய் நொடியுமே கிடையாது, ஆரோக்கியமா இருக்கிறாங்க.
பேசிக்கிட்டு இருப்பாங்க, வீட்டுக்கு போனோம்னா மூத்து செய்தி வரும், இறந்து போயிட்டாங்கன்னு. அப்போ உலகத்தை சுற்றி நாம் பார்க்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த மரண தகவல்களை பார்க்கும் பொழுது இந்த வாழ்க்கை நமக்கு ஊர்ஜிதமே கிடையாது, உத்தரவாதமே கிடையாது. உத்தரவாதம் இல்லாத இந்த வாழ்க்கையில நம்ம எவ்வளவு நம்பிக்கையோடு வாழ்றோம் பாருங்க. என்னமோ 100 ஆண்டுகள் 200 ஆண்டுகள் இந்த உலகத்திலேயே வாழ போற மாதிரி ஆடம்பரமான வீடு, ஆடம்பரமான வாழ்க்கை, ஆடம்பரமான செயல்பாடு, ரொம்ப கர்வமான பெருமையான பேச்சு நடைகள். எந்த ஒரு மனிதன் நமக்கு இந்த உலகம் நிரந்தரம் கிடையாது, மன்னரையும் மறுமையும் தான் நமக்கு நிரந்தரம் என்று நினைத்து வாழ்கிறாரோ அந்த மனிதருடைய வாழ்க்கை மற்ற மக்களுக்கு ஒரு முன்னோடியாக இருக்கும். இவரை மாதிரி நம்ம வாழணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் யாரை பார்த்து வரும் அப்படின்னா, இந்த துனியாவுக்காக வேண்டி வாழ்றாங்க பாருங்க, அவங்கள பார்த்தா வராது. யாரை பார்த்து மறுமைக்காக வேண்டி வாழ்றாங்க பாருங்க, அவங்கள பார்த்தா இந்த சீதேவி இந்த நல்லவர்களை போல நம்மளும் வாழணும் அப்படின்னு ஒரு எண்ணம் ஒண்ணு வரும். அப்ப எப்பொழுதுமே நம்முடைய உள்ளத்துல சிந்தனையில நமக்கு இந்த உலக நிரந்தரம் கிடையாது, மறுமைதான். மறுமையில ஒரு மனிதன் வெற்றி அடையணும் அப்படின்னா இந்த உலகத்தை என்ன செய்யணும், அதற்கு தியாகம் செய்யணும். இன்னைக்கு மனிதர்கள்ல சில பேர் இருக்கிறாங்க, யாரையும் நிதர்சனமாக குத்தி காமிக்க வேண்டும் என்பது கிடையாது, செய்த தவறை உணர்ந்து திருந்தி வாழ வேண்டும். அல்லாஹ் நமக்கு இந்த உலகத்துல துனியால வாழ்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகளை தந்திருந்தான்னா அதை சரியான ஒரு முறையில பயன்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி இந்த செய்தி சொல்லப்படுது. சில முதியவர்கள் என்ன செய்வாங்கன்னா இப்படி நினைக்கிறாங்க, இளைஞர்களாக இருக்கும் பொழுதே இப்படி ஒரு எண்ணம், இப்பவுமே நம்ம ஏன் பள்ளிவாசலுக்கு போகணும், இப்பயுமே நம்ம ஏன் தொழுகணும், இப்பவுமே நம்ம ஏன் இபாதத்துல ஈடுபடணும், அதுக்கெல்லாம் சில கால நேரங்கள் இருக்குது, அந்த கால நேரங்கள் வந்ததுக்கு பின்னாடி நம்ம பள்ளிவாசலுக்கு போகலாம், உம்ராக்கு போகலாம், ஹஜ்ஜுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இளமை பருவத்தை முழுக்க 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 பாவத்திலேயே கழிச்சுவாங்க. அல்லது வீணான விளையாட்டான கேளிக்கையான விஷயங்கள்லயே தன்னுடைய வாலிப பருவத்தை ஃபுல்லா கழிச்சிருவாங்க. முதுமை பருவம் வந்ததுக்கு பின்னாடி மாசத்துக்கு ஒரு உம்ரா, வருஷத்துக்கு ஒரு ஹஜ்ஜி. நம்ம என்ன கேட்கிறோம் மனசுல பதிய வச்சுக்கணும், இளமை பருவத்திலேயே அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடிய ஒரு மனிதனையும் இளமை பருவத்தை ஃபுல்ல வேஸ்டா கழிச்சுட்டு முதுமை பருவத்துல அப்பெல்லாம் பாவம் செய்யணும்னு நம்ம நினைச்சாலும் நம்முடைய உடல்லாம் ஒத்துழைக்காது, பாவம் செய்யணும்னு சொல்லி நம்ம வெளியில போனாலும் ஊர் உலகம் நம்மளை ஏத்துக்காது, பாவமே செய்ய முடியாது, அதற்கு வாய்ப்பே இல்லை, அதற்கு சந்தர்ப்பமே இல்லை என்று ஒரு நிலைக்கு வரும்பொழுது நான் பாவத்தை விட்டு விலகி வாழ்றேன், ரப்பே நீ மன்னிச்சிரியாதா அப்படின்னு சொல்லிட்டு வயசான ஒரு காலகட்டத்துல திரும்பி வாழ்றாங்கல்ல. அதாவது வாலிப பருவத்துல இருந்தே அல்லாஹ்வை பயந்து வாழ்பவரையும் முதிய வயதில் திரும்பி வாழ்பவர்களையும் நாளை மறுமையில் அல்லாஹ் ஒன்னா வைப்பான்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி அல்லாஹ் வைப்பான்? ஒரு காலம் அல்லாஹ் வைக்க மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு செய்தியை சொல்லுவாங்க, புகாரி இமாம் தனது கிதாப்ல பதிவு செய்வாங்க, சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ ظில்லிஹி யௌம லா ظில்ல இல்லா ظில்லுஹு. நாளை மறுமையில எந்த ஒரு நிழலும் இல்லாத அந்த காலகட்டத்தில் அல்லாஹ் 7 கூட்டத்தார்களுக்கு தன்னுடைய அர்ஷின் நிழலை வழங்குவான். இது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. யார் நாளை மறுமையில் அல்லாஹுடைய அரிசுடைய நிழலுக்கு சொந்தக்காரங்களா ஆயிட்டாங்களோ, யார் மீது அல்லாஹுடைய அரிசுடைய நிழல் பட்டு விட்டதோ அவர் மீது அல்லாஹுடைய கோப பார்வை படவே படாது. யார் அல்லாஹுடைய அரிசுடைய நிழல்ல ஒதுங்கிட்டாங்களோ அவங்க நரகத்துக்கு போகவே மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எந்த ஒரு நிழலும் இல்லாத அந்த மஹ்ஷர் பெருவெளியில் அல்லாஹ் 7 கூட்டத்தார்களுக்கு தன்னுடைய அரிசின் நிழலை வழங்குவான். அதுல முதல்ல யார சொல்றாங்க? அல் இமாம் ஆதில். ஆட்சி அதிகாரம் தன்னிடம் இருந்து அந்த ஆட்சி அதிகாரத்தை தவறான முறையில் பயன்படுத்தாமல் நீதத்தோடு வாழ்ந்த ஒரு அரசனுக்கு அல்லாஹ், ஒரு ஆட்சியாளருக்கு அல்லாஹ் தன்னுடைய அரிசின் நிழலை வழங்குவான்.
இரண்டாவதாக சொல்றாங்க, ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தி ரப்பிஹி. இரண்டாவதா சொல்றாங்க, யார் தன்னுடைய வாலிப பருவத்தில் அல்லாஹ்வை அஞ்சி அவனுக்கு பயந்து தன்னுடைய அந்தரங்கத்தையும் தன்னுடைய வெளிப்படையான வாழ்க்கையையும் அமைத்துக் கொள்கிறானோ அந்த வாலிபர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய அருளின் நிழலை வழங்குவான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நம்ம எல்லாத்துக்கும் அதை நசீபாக்கும். ரசூலுல்லாஹ் பிரிச்சு காட்டுறாங்க பாருங்க. இளமை பருவத்தில் இருந்தே ஒரு மனிதர் அல்லாஹ்வை அஞ்சுவதற்கும், முதுமை பருவத்தில் மட்டும் அல்லாஹ்வை அஞ்சி திரும்பி வாழ்பவருக்கும் வேறு டிஃபரெண்ட் இருக்குது. ரெண்டு பேர்த்தையும் அல்லாஹ் ஒன்னா வைக்கவே மாட்டான். அதனால வாலிப பருவத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களும் தன்னுடைய வாழ்க்கையை ரொம்ப கவனத்தோடு வாழணும். நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதன்கிட்ட விசாரணை செய்யும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில ஒரு பகுதி மட்டும் ரொம்ப கடினமான விசாரணையா இருக்கு. அது என்ன விசாரணை? எந்த பகுதினா இந்த வாலிப பருவத்தினுடைய பகுதி தான். குழந்தை பருவத்துல பெரும்பாலும் தவறுகள் செய்தாலும் அது மன்னிக்கப்பட்டு விடும், பெரிய அளவுக்குண்டான தவறுகளை செய்ய மாட்டோம். முதுமை பருவத்தில் அப்படிதான். எல்லா விதமான தவறுகளையும் நாம் அறிந்திருந்தாலும் நம்மால் செய்வதற்குண்டான ஒரு சூழல் இருக்காது. ஆனா இந்த வாலிப பருவம் அப்படி அல்ல. தவறே செய்வதற்குண்டான சூழல் இல்லாட்டாலும் அத்தனை சூழலையும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு வயதுதான் இந்த வாலிப பருவம். இந்த வாலிப பருவத்தில் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்வது, தாவா பணி செய்து வாழ்வது, குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுத்து வாழ்வது, நபிமொழியின் அடிப்படையில் தனது சொல்லையும் செயலையும் அமைத்துக் கொள்வது என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. யார் இந்த பருவத்தை சரியான முறையில் அமைத்துக் கொள்கிறாரோ அந்த மனிதர் நாளை மறுமையில் மிகப்பெரிய சுபட்சத்திற்கு சொந்தக்காரராக இருப்பார். ஆனா இன்னைக்கு ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் என்னன்னா, வாலிப பருவத்தை அடைவதற்கு முன்பாகவே எல்லா விதமான பாவங்களையும், சொல்ல போனா இஸ்லாம் எதை பெரும் பாவம் என்று சொல்கிறதோ அத்தனை பாவங்களையும் கற்றறிந்து வாலிப பருவத்தில் காலடி எடுத்து வைக்கும் பொழுது எல்லா பாவத்தையும் செய்யக்கூடிய மிக மோசமான ஒரு மோசடிக்காரனாக அந்த வாலிப பருவத்தில் நுழைகிறாங்க இன்றைய ஜெனரேஷன். 10 வயசு 12 வயசுலாம் எந்த அசிங்கத்தை தெரிந்து கொள்ளக்கூடாதோ அப்படிப்பட்ட அனைத்து அசிங்கங்களையும் அடிப்படையில் இருந்து தெரிந்தவர்களாக இன்றைய குழந்தைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? நமது கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த மொபைல் போன்கள் தான். சொல்வதற்கு இந்த ஜும்மா மேடையில் அதெல்லாம் சொல்லவே முடியாது. 15 வயது நிரம்பிய 2 சிறுவர்கள் 10 வயது நிரம்பிய ஒரு சிறுமியை தகாத உறவு வைத்து கொன்று அதை பெற்றோர்களுடைய உதவியோடு மறைக்கக்கூடிய ஒரு சூழல் ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கும். அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லை, மறுமையினுடைய சிந்தனை இல்லை அப்படின்னா ரொம்ப மோசமான ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விடுவோம். இன்னைக்கு எல்லா இளைஞர்களும், நான் இளைஞர்கள் சொன்ன உடனே ஆண் பிள்ளைகள் மட்டும் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க, பொம்பளை பிள்ளைங்களையும் சேர்த்து தான் நம்ம சொல்றது. இன்னைக்கு வலைதளங்களை பார்க்கவே முடியலை, அவ்வளவு மோசமான சூழல். இஸ்லாமிய பெண்கள் பர்தாவை அணிந்து கொண்டு எந்த பேச்சுக்களை பேசக்கூடாதோ அல்லது எந்த பேச்சுக்களுக்கு சைகை செய்யக்கூடாதோ அப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் மற்றவர்கள் போடக்கூடிய அந்த லைக்குக்காக வேண்டி, மற்றவர்கள் பார்க்கக்கூடிய அந்த வியூவுக்காக வேண்டி ரொம்ப மோசமான காரியங்களை இன்றைக்கு இளைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் செய்து வருகிறார்கள். ஒரு ஆண் செய்யறதுக்கும் ஒரு பெண் செய்யறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஒரு ஆண் செய்தான் என்றால் பார்த்து சிரிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் ஒரு அசிங்கத்தை ஒரு பெண் செய்தால் அதை உலகத்தில் உள்ள எல்லா ஆபாசமான கண்களும் பார்க்கும். பார்ப்பதற்கு அது ஆசைப்படும். சட்டங்கள் கூட பாருங்க, ஆண்களுக்கு வேற பெண்களுக்கு வேறன்னு சொல்லிட்டு இஸ்லாம் சில சட்டங்களை சொல்லும். அதிலும் இந்த கற்பு நெறியை பாதுகாக்கும் விஷயத்துல பெண்களுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே சட்டத்தை சொல்லும். வெளியில ஒரு ஆண்மகன் நினைத்தால், ஒரு வாலிபன் நினைத்தா எங்கனாலும் போயிட்டு வந்துடலாம். 1 நாள் 2 நாள் 3 நாள் டூருக்கு எங்கேயும் போயிட்டு வரலாம். பெண்களுக்கு அப்படி கிடையாது. மகரமான
ஒரு ஆண் வந்து என்ன செய்யணும், இருக்கணும். அப்பாவோ அண்ணனோ கணவனோ துணை இல்லாமல் எங்கேயுமே ஒரு நாள் 2 நாள் என்ன செய்யக்கூடாது, பயணம் செய்யக்கூடாது. ஏன், உம்ராக்கே போறாந்தாலும் ஹஜ்ஜுக்கே போகிறதாக இருந்தாலும் சரியான துணை இல்லாமல் போகக்கூடாது. ஹஜ்ஜு கடமை தான். ஆனா அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றணும் அப்படின்னா என்ன செய்யறது, ஒரு துணையோடு தான் போகணும். கணவனோட போகணும், அல்லதுன்னா தந்தையோட போகணும், சகோதரனோட போகணும். ஆனா இன்னைக்கு டிராவல் வச்சு நடத்தக்கூடிய சில டிராவல்ஸ் கூட என்ன செய்யறாங்கன்னா, போறது வந்து உம்ராவுக்காக வேண்டி போறோம், ஹஜ்ஜுக்காக வேண்டி போறோம். ஆனா அந்த இடத்துல இந்த காவலர் என்கிற அந்த இடத்துல சம்மந்தமே இல்லாத ஒருவரை போட்டு கூட்டு போவாங்க. இதெல்லாம் தப்பு. வியாபாரத்திற்காக வேண்டி இந்த மாதிரி செய்யறாங்க அப்படின்னா போறது நன்மை. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லிட்டாங்க, பெண்கள் தனியாக பிரயாணம் செய்யக்கூடாது தகுந்த துணை இல்லாமல். அப்படின்னு இருக்கும் பொழுது நம்ம என்னதான் பாதுகாப்பா நம்ம கூட்டு போனாலும் அங்க தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாட்டாலும் அல்லாஹ்வுடைய சட்டத்தை, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சட்டத்தை மீறிதான் நம்ம போகணும் அப்படின்னா இஸ்லாம் அதை சொல்லவே இல்லை. டிராவல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க இந்த விஷயத்துல ரொம்ப கவனத்தோட, ஆட்கள் பற்றாக்குறையா இருக்குது, 10 பேர் 20 பேர் போனா நஷ்டமாயிரும், அதனால பரவாயில்ல இருக்கட்டும், நம்ம ரொம்ப சேஃபா தானே கூட்டு போயிட்டு வரோம். என்ன சேஃபா கூட்டு போனாலும் தப்பு தான். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஒன்ன செய்யாதீங்கன்னா நம்ம செய்யக்கூடாது. மது இருக்குது, மதுவை தடை செய்வதனுடைய நோக்கம் எது, என்ன, மதுவை குடித்தால் புத்தி பேதலிச்சு போயிடும். அப்ப ஒருத்தவர் வந்து புத்தி பேதலிக்காத அளவுக்கு கொஞ்சோண்டு குடிச்சுக்கலாமா, நார்மலா இருக்கிற மாதிரி குடிச்சுக்கலாமா? நோக்கம் எதுதான்? மதுவை அல்லாஹ் ஹராமாக்கியதனுடைய நோக்கம் எதுதான்? அந்த மது உள்ளக்க போயிடுச்சு அப்படின்னா என்ன செய்யறான்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியாது. அப்ப ஒருத்தவர் கேட்கிறாரு, அப்போ புத்தி பேதலிக்காத அளவுக்கு, போதை ஏறாத அளவுக்கு கொஞ்சோண்டு குடிச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? கொஞ்சமோ, ஒரு சொட்டோ, ஒரு டம்ளரோ, ஒரு பாட்டலோ ஹராம் தான். அதே மாதிரிதான் இபாதத்தை பொறுத்த வரைக்கும், அல்லாஹ்வுடைய சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லிட்டாங்கன்னா அதை விட்டு முற்றிலுமாக நாம் விலக வேண்டும். ஆக இன்றைய இஸ்லாமிய பெண்கள் என்ன செய்யறாங்கன்னா, இந்த வலைதளத்துல ரொம்ப மோசமான ஒரு சூழல்ல வந்து தன்னுடைய செயல்பாடுகளை அமைச்சுக்கிறாங்க. மனசுல பதிய வச்சுக்கணும். அப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கும் போது மௌத்து வந்துருச்சு அப்படின்னா நமக்கு போடக்கூடிய அந்த லைட் போடுவாங்கல்ல, அதுக்காக வேண்டியதுதான் இது. நிறைய மக்கள் பார்க்கணும், நம்ம ஃபேமஸ் ஆகணும், நம்முடைய நடிப்பு வெளியில தெரியணும், திறமை வெளியில தெரியணும். திறமையை வெளிக்காட்டுறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது, எவ்வளவோ நல்ல துறைகள் இருக்குது. ஆடி பாடி இப்படித்தான் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தணுமா? இந்த நிலையில மௌத்து வந்துருச்சு அப்படின்னா அல்லாஹ்ட்ட போய் நம்ம என்ன சொல்ல முடியும்? நமக்கு லைக் போட்டவங்க வந்து ரொம்ப சூப்பரா ஆடுனாங்க, அல்லாஹ் ரொம்ப சூப்பரா ஆடுனாங்க, இவங்க விட்டுருங்களேன் அப்படின்னு சொல்ல போறாங்களா? அவங்களால லைக் மட்டும்தான் போட முடியும், வேற எதுவும் செய்ய முடியாது. அதனால நாமெல்லாம் மறுமைக்காக வேண்டி வாழக்கூடியவங்க. நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் மறுமைக்கு நமக்கு என்ன பலன் தரும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு வாழணும். குறிப்பாக நம்முடைய இலக்கு எதுவா இருக்குன்னா மறுமையா இருக்கும். ஒரு அற்புதமான ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லி காட்டுவேன். 2 இளைஞர்கள் வரலாற்றுல ரொம்ப சிறப்புமிக்க வரலாற்றுக்கு சொந்தக்காரங்க. நம்ம எல்லாம் அறிந்த ஒரு சம்பவம் தான். என்ன சம்பவம்னா, அபு ஜந்தல் என்கிற ஒரு இளைஞர், ஒரு நபித்தோழர், அபு பசீர் என்கிற ஒரு நபித்தோழர். இவங்களுடைய வரலாறு தான். ஒவ்வொரு இளைஞர்களும் ஒவ்வொரு இளைஞர்களும் இந்த வரலாற்றை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். குர்ஆன் சுன்னாவிற்கு மாற்றமாக செல்லக்கூடிய இந்த நேரத்துல இவங்களுடைய வரலாறு நம்முடைய சிந்தனைக்கு வரணும். என்ன வரலாறு அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவுல 13 வருஷம் இருக்கிறாங்க. தன்னை இறை தூதராக சொல்லிட்டு மக்காவுல எத்தனை வருஷம் இருக்கிறாங்க? 13 வருஷம். மதீனாவுல 10 வருஷம் இருக்கிறாங்க. இந்த மக்காவுல 13 வருஷம் இருந்துட்டு அப்படி ஹிஜ்ரத் செஞ்சு எங்க வராங்க? மதீனாவுக்கு வராங்க. மதீனாவுக்கு வந்ததுக்கு பின்னாடி நிறைய நபித்தோழர்கள் மதீனாவுக்கு அப்படியே வராங்க. நிறைய நபித்தோழர்கள் மதீனாவுக்கு வராங்கன்னா நோக்கம் ஒரே ஒரு நோக்கம் தான், இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி மட்டும்தான். சொத்து சுகங்கள் உறவுகள் எல்லாத்தையும் விட்டுட்டு எங்க போறாங்க? மதீனாவுக்கு போறாங்க. மக்காவுல ரொம்ப ஆடம்பரமான ரொம்ப செல்வாக்காக வாழ்ந்த எத்தனையோ நபித்தோழர்கள், எனக்கு இந்த ஆடம்பரம் செல்வாக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு மறுமைதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்படி விட்டுட்டு வந்துட்டாங்க. சுஹைப் அப்படின்ற ஒரு நபித்தோழர், வரலாற்றுல இவங்களை பத்தி ரொம்ப குறைவாகத்தான் சொல்லப்பட்டிருக்கும். தமிழ்ல இந்த நபித்தோழருடைய வரலாறு பெரும்பாலும் மொழிபெயர்க்கப்படவே இல்லை.
அங்கங்க ஏதாச்சும் யாராச்சும் சொன்னா உண்டு. சுஹைப் என்கிற ஒரு நபித்தோழர், அவங்க மக்காவுல வந்து ஒரு பெரிய செல்வாக்குடையவர்கள், நிறைய சொத்து பத்து உள்ளவங்க. மக்காவுல இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி போறாங்க அப்படின்ற ஒரு செய்தி மக்கால இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு தெரிய வருது. அவங்க வரக்கூடிய அந்த சமயத்துல, ஊரை விட்டு கிளம்பக்கூடிய சமயத்துல தலைவர்கள் எல்லாரும் வழிமறைச்சிட்டாங்க. வழிமறைச்சு சுஹைப்கிட்ட கேட்கறாங்க, எங்க போறீங்க? சுஹைப் ஒளிவு மறைவு இல்லாம சொல்றாங்க, நான் மதீனாவுக்கு தான் போறேன். எதுக்கு போறீங்க? இந்த தீனுக்காக வேண்டி போறேன், இஸ்லாத்துக்காக வேண்டி போறேன். நீங்க இஸ்லாத்துக்காக வேண்டி போறீங்க அப்படின்னா உங்களுடைய சொத்து பத்துக்கள் எல்லாத்தையும் இங்கே விட்டுட்டு போயிருங்க. ஏன்னா நீங்க எல்லா சொத்து பத்தையும் மக்கால தான் சம்பாதிச்சீங்க. அதனால உங்களுக்கு இஸ்லாம் தான் வேணும், முஹம்மது தான் வேணும் அப்படின்னா வெறுங்கையை வச்சுட்டு போயிருங்க. எல்லா சொத்து பத்துகளும் இங்கேயே விட்டுட்டு போயிடணும் அப்படின்னு ஒரு கணம் கூட யோசிக்கலங்க. ஒரு நொடி பொழுது கூட யோசிக்கல. ஐயோ, இவ்வளவு ஆடம்பரமா வாழ்ந்துட்டோம், வசதியா வாழ்ந்துட்டோம், இப்ப ஒண்ணும் இல்லாம வெறுங்கையை வீசிட்டு மதீனாவுக்கு போனா சாப்பாட்டுக்கு என்ன செய்யறது, தங்குறதுக்கு என்ன செய்ய யோசிக்கவே இல்லை. லில்லாஹி வ ரசூலி, எனக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எனக்கு போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உதறி சொல்லிட்டு வெறுங்கையோட போனாங்க. எங்க? மதீனாவுக்கு. எப்படி முடிஞ்சுது? எப்படி முடிஞ்சுது? இன்னைக்கு அற்ப சொற்பமான விஷயத்துக்கெல்லாம் இந்த தீனுல் இஸ்லாத்தை தூக்கி எறிகிறோம். நம்ம இரவு நேரங்கள்ல 12 மணி 1 மணி 2 மணி வரைக்கும் ரோட்ல வந்து இளைஞர்கள் சுத்திட்டு திரியிறாங்க. ஃபஜ்ருக்கு ஆளை காணுவாங்க. இன்னும் ரொம்ப வேதனையான ஒரு விஷயம், ஃபஜ்ர் பாங்கு சொல்லும் வரைக்கும் மற்றவங்களுடைய தென்னையில இருந்து என்ன செய்யறாங்க, போன் பேசிட்டு இருக்கிறாங்க, கேம் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. பாங்கு சொன்ன உடனே போனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு வீட்டுல போய் தூங்க போறாங்க. எவ்வளவு வேதனையான ஒரு விஷயம். ஒரு மிகப்பெரிய ஒரு பாவி கூட இந்த காரியத்தை செய்ய மாட்டான். அவ்வளவு நேரம் ஃபஜ்ருடைய பாங்கு சொல்லும் வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, விளையாண்டுகிட்டு இருக்கிறாங்க, கடையில போய் டீ வாங்கி வந்து குடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஷட்டில் காக் விளையாடுறாங்க, செஸ் போர்டு விளையாடுறாங்க. எப்ப வரைக்கும்? 8 மணி 9 மணி இல்ல, ஃபஜ்ர் வரைக்குங்க. ஃபஜ்ர் பாங்கு சொன்னதுக்கு பிறகு தொழுகைக்காக வேண்டி முஸல்லிகள் சொல்லுவாங்கல்ல, அதை பார்த்து வெட்கப்பட்டு தொழுகைக்கு போனா கூட மனசு ஆறியும். தொழுகைக்கு போறாங்க, எல்லாத்தையும் எடுத்து வைங்க, வாங்க வீட்டுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி வீட்டுல போய் தூங்க போறாங்க. அல்லாஹ்பா, இவங்களை விட ஒரு நஷ்டவாளி, இவங்களை விட ஒரு பெரிய பாவி யாராச்சும் இருக்க முடியுமா? பெருமக்கள் நமக்கு சொல்லி தருவாங்க, முட்டாள்லயே மிகப்பெரிய முட்டாள் யாரு தெரியுமா? இவனை தவிர வேற யாரும் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒருத்தனை சொல்லுவாங்க. யார் அப்படின்னா, இந்த வாழ்க்கை உண்மை இல்லை அப்படின்றத அவன் அறிஞ்சுக்கிடுவான். நாளைக்கு திருந்தணும் அல்லது இன்னைக்கே நம்ம திருந்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாம வாழ்வான். அவன் வாழ்றதுக்கு அல்லாஹ் அவகாசத்தையும் கொடுத்திருப்பான். இவ்வளவும் இருந்தும் யார் தன்னை மாற்றிக் கொள்ளவில்லையோ, தன்னை திருத்திக் கொள்ளவில்லையோ, அவனை விட மிகப்பெரிய ஒரு முட்டாள் வேற யாருமே இருக்க முடியாது. உண்மைதானே? எல்லாருமே நம்ம நம்புறோம், ஒரு நாள் நம்ம செத்து போயிருவோம், ஆனா அந்த நாள் எந்த நாள் அப்படின்றது நமக்கு தெரியாது, அதை நம்புறோம். என்னடா என்ன வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்? இப்படியே வாழ்ந்தா நம்முடைய நிலைமை தான் என்ன? நம்மளைய மாத்திக்கணுமே, நம்ம திருத்திக்கணுமே அப்படின்ற ஒரு எண்ணமும் இல்லாம இருக்கிறான். இவனை விட பெரிய ஒரு முட்டாள் வேற யாராச்சும் இருக்க முடியுமா? அல்லாஹ்வுக்காக வேண்டி, இந்த மார்க்கத்துக்காக வேண்டி எல்லாத்தையும் திறந்துட்டு நேரா மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவை போயிட்டு அவங்க இழிவுபடலை, ஒண்ணுமே இல்லாம காசு பணம் இல்லாம போனாங்கன்னு சொல்லிட்டு கஷ்டம்லாம் படலை. கஷ்டமே வந்தாலும் கூட அல்லாஹ்வுக்காக வேண்டி, இந்த மார்க்கத்துக்காக வேண்டி அதை சகிப்புத்தன்மையோட ஏற்றுக்கொண்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்களுடைய வரலாறுகள் பேசப்பட்டுட்டு தானே இருக்குது. நாளை மறுமையில உயர்தரமான சொர்க்கத்திற்கு சொந்தக்காரங்களா ஆகித்தானே இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போன உடனே நிறைய நபித்தோழர்கள் போறாங்க. அப்படி போனா அதுல அபூ ஜந்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபித்தோழர் இருந்தாங்க. அவர் யார் அப்படின்னா வயசானவர் கிடையாது, சின்ன பையனங்க, இளைஞர், அவர் இளமை பருவம். அவருடைய தந்தை பெயர் வந்து சுஹைல். அபூ ஜந்தலுடைய தந்தை பெயர் சுஹைல். மக்காவுடைய பெரிய தலைவர்கள் இருப்பாங்கல்ல, அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான தலைவர்கள்ல ஒரு ஆள் தான் சுஹைல். இவருடைய மகன் தான் அபூ ஜந்தல். நல்ல வசதி வாய்ப்பு மிக்கவர், ஊர்லயே நல்ல பேரு புகழோடு வாழக்கூடியவர். இப்படி ஒரு குடும்பத்துல பிறந்தா ஒரு வாலிபர் எப்படி வளருவான்? இன்னைக்கு நம்ம ஊரை எடுத்துக்கிட்டோம், ஏழ்மையில வாழக்கூடிய ஒரு குடும்பத்திலையும் நல்ல வசதி வாய்ப்புல வாழக்கூடிய ஒரு இளைஞன் எப்படி இருக்கிறார்?
அவன் எப்படி இருந்துட்டு போறாங்க. ஆனா ரோட்ல போறவங்களுக்கு கண்ணியம் கொடுக்கணுமா இல்லையா? மழை காலமா இருக்குது. மழை காலம்னா நம்ம ஊர் என்ன துபாய் மாதிரி சிங்கப்பூர் மாதிரியா இருக்குது. அங்கங்க பள்ளங்கள் தோண்டி வச்சிருப்பாங்க. அங்கங்க ஒரு 10 லிட்டர் தண்ணி தேங்கி நிற்கும். வெள்ளையோட வெள்ளையும் சொல்லையுமா வெளியில போயிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்தா சேர்ந்த சகதியமா தான் வர வேண்டியிருக்கு மழை காலத்துல. காலே எட்ட மாட்டேங்குது. அவ்வளவு பெரிய பைக்கு சரிஞ்சா தாங்கக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு வெயிட்டு கூட இல்லை. அவ்வளவு பெரிய பைக்கை நம்ம கிட்ட காசு பணம் இருக்குதுன்னு சொல்லி பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்துட்றாங்க. பஜாருக்குள்ள போறாங்க வராங்க. தம்பி கொஞ்சம் மெதுவா போப்பா, நீ போப்பா பார்த்து அப்படின்ட்டு போறாங்க. தம்பி சேர் சகதி அடிக்குதுப்பா அப்படின்னா அந்த வயதுக்கு கூட ஒரு மட்டு மரியாதை இல்லாம நடந்துக்கிறாங்க. அது என்ன காரணம்னா அந்த காசு தான், தங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கு தான். எங்க அப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஊர்ல பெரிய ஆளு. எங்க அப்பா யாரு தெரியுமா? அவரு. எங்க அப்பா யாரு? இவரு. எங்க அப்பா கிட்ட இவ்வளவு காசு. இதுதான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். காசு பணத்தோடு செல்வாக்கோடு இருக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு இன்னைக்கு மகனாக பிறந்தார் அப்படின்னா எப்படி எல்லாம் வாழ்றாங்க. அந்த அபூஜந்தல் இருக்கிறார்ல, மக்காலேயே பெரிய தலைவருடைய மகன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய அந்த ஏகத்துவ அந்த கொள்கையில் அப்படி ஈர்க்கப்பட்டு தன்னை அப்படியே முஸ்லிமா ஆக்கிக்கிறாரு. ஆனா தந்தைக்கு பிடிக்கல. சுஹைல் இருக்கிறாரு, அவருக்கு பிடிக்கல. மகனை கூப்பிட்டு சொல்றாரு, என்ன பாருப்பா அபூஜந்தல், நீ எப்படினாலும் இருந்துக்கோ, நீ எப்படினாலும் இருந்துக்கோ. ஆனா நீ என்ன செய்யணும்னா முகம்மது என்ன சொல்றாரு, அவர் சொல்லக்கூடிய கொள்கை இதெல்லாம் நீ வந்து என்ன செய்யக்கூடாது, ஏற்றுக்கூடாது. மற்றபடி நீ எப்படி வேணாலும் இருந்துக்கோ. அபூஜந்தல் சொல்றாரு, இந்த உலகத்துல எனக்கு எல்லாத்தையும் விட ரொம்ப பெருசா நினைக்கிறது அந்த மார்க்கத்தை மட்டும்தான். அதை நான் எதுக்காக வேண்டிய நான் விட்டு கொடுக்க மாட்டேன். வீட்டுக்குள்ளேயே ஒரு கைதியாக, சங்கிலியால் பிணைக்கப்பட்ட ஒரு கைதியாக வீட்டுல வந்து என்ன செய்யறாரு, அடைத்து வைக்கப்படுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போயிட்டு ஒரு 6 வருஷம் கழிச்சு மறுபடியும் ஒரு சஹாபாக்கள் கூட்டத்தோடு எங்க வராங்கன்னா மதீனாவை நோக்கி வராங்க. இந்த செய்தி யாருக்கு கிடைக்க வருதுன்னா வீட்டுல கைதியா இருக்கக்கூடிய அபூஜந்தலுக்கு தெரிய வருது. வீட்டுல இருந்து தப்பிச்சு ஓடோடு எங்க வராங்க, ரசூலுல்லாஹ் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தீங்களா? சொந்த வீட்டிலேயே நான் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு ஒரு கைதியாக நான் இருக்கிறேன். இப்போ நீங்களும் தோழர்களும் உம்ரா செய்யறதுக்காக வேண்டி வந்திருக்கிறீங்க, எப்படியாவது என்னை கூட்டிட்டு போயிருங்க, எங்க வீட்டிலேயே எனக்கு ரொம்ப கொடுமைகள் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்படி பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது பக்கத்துல தந்தையும் நிக்கிறாரு, சுஹைல் நிக்கிறாரு. சுஹைல் என்ன செய்யறாருன்னா அபூஜந்தலுடைய கன்னத்துல ஓங்கி அடிச்சு, வா வீட்டுக்கு கிளம்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த அபூஜந்தலுடைய தந்தையான சுஹைல்கிட்ட சொல்றாரு, சுஹைல், இது வரைக்கும் நான் உங்ககிட்ட நான் எதையுமே கேட்டது கிடையாது. ரசூலுல்லாஹ் இந்த துனியாவுக்காக வேண்டி யார்ட்டையும் கை நீட்டினது கிடையாது. சுஹைல்கிட்ட சொல்றாங்க, சுஹைலே, இதுவரையிலும் எனக்காக வேண்டி யார்கிட்டையும் நான் எந்த ஒரு உதவியும் எந்த ஒரு தேவையும் கேட்டது கிடையாது. உங்ககிட்ட முதல்ல நான் கேட்கிறேன், எனக்காக வேண்டி உங்களுடைய மகன் அபூஜந்தலை என் கூட மதீனாவுக்கு அனுப்பிச்சு வச்சிருங்களேன் அப்படின்றாங்க. அபூஜந்தலுடைய தந்தை சொல்லிட்டாரு, அனுப்பவே முடியாதுன்ட்டார். ரசூலுல்லாஹ் நினைச்சாங்கன்னா அபூஜந்தலுடைய தந்தை சுஹைல் மக்கால இருக்கக்கூடிய எல்லாத்தையும் துவம்சம் பண்ணக்கூடிய அளவுக்கு பெரிய படையோட தான் வந்திருக்கிறாங்க. சும்மா சாதாரணமாலாம் வரல. ரசூலுல்லாஹ் நினைச்சிருந்தாங்கன்னா செஞ்சிருக்கிறான். ஆனா ரசூலுல்லாஹ் சண்டை போடணும்னு சொல்லிட்டு நோக்க வரல, உம்ராவுக்காக வேண்டி வந்திருக்காங்க. எதுக்கு சண்டை சச்சரவு? ஆனா அபூஜந்தல் ரொம்ப ஆசையோட, நம்ம வந்து ரசூலுல்லாஹ்வை சந்திச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா ரசூலுல்லாஹ்வோட நம்ம போயிடலாம், நமக்கு இன்னையோட ஒரு விடிவு காலம் பிறந்துரும், இனிமேல் நம்ம கஷ்டத்தை அனுபவிக்க தேவையில்லை அப்படின்ற ஒரு ஆசையோட வந்திருக்கிறாங்க. வந்த இடத்துல தந்தை இடையில நுழைஞ்சு போகவே நான் அனுப்பவே மாட்டேன்னு சொல்றாங்க. இருந்தாலும் அபூஜந்தலுடைய உள்ளத்துல எப்படி இருக்குன்னா ரசூலுல்லாஹ் கண்டிப்பா நம்மளை கூட்டிட்டு போயிடுவாங்க, எப்படி விட்டுட்டு போவாங்க? இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறோம், எப்படி விட்டுட்டு போவாங்க? கண்டிப்பா கூட்டிட்டு தான் போவாங்க அப்படின்ற நம்பிக்கையோட இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? அபூஜந்தலே, திரும்பி நீங்க மக்காவுக்கே போங்க, அல்லாஹுடைய உதவி உங்களுக்கு மிக அருகாமையில் இருக்குது, நம்பிக்கை இழக்காதீங்க, அல்லாஹுடைய உதவி உங்களுக்கு வரும், நீங்க திரும்பி போங்க அப்படின்றாங்க. கொஞ்சம் கூட சலனப்படாம ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, அல்லாஹுடைய உதவி கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மக்காவை நோக்கியே போறாங்க. எப்படிப்பட்ட ஒரு தியாக எண்ணத்தை பாருங்க. ஒரு வாலிப பருவத்துல ஒரு இளைஞரா இருக்கிறாரு, தன்னுடைய வாழ்க்கையை எப்படி வேணாலும் அமைச்சுக்கலாம், எப்படி வேணாலும் வாழலாம், அதுக்குண்டான எல்லா சூழலும் இருந்தும் கூட
என்னுடைய வாலிப பருவத்தை, என்னுடைய எல்லா செயல்பாட்டையும் நான் இந்த மார்க்கத்துக்காக வேண்டிதான் அமைச்சுக்கிடுவேன்னு சொல்லிட்டு எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி, இந்த மார்க்கத்துக்காக வேண்டி அதை சகித்து கொண்டு மறுபடியும் அந்த கஷ்டத்தை அனுபவிப்பதற்காக வேண்டி மக்காவுக்கே போறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன மாதிரி மிகப்பெரிய ஒரு வெற்றி அந்த அபூஜந்தலுக்கு கிடைச்சது. எந்த மக்காவாசிகள், எந்த தந்தை இந்த அபூஜந்தலை மதீனாவுக்கு அனுப்ப மாட்டேன்னு சொன்னாங்களோ அதே நாம அல்லாஹ் எப்படி பேச வச்சுட்டான் தெரியுமா? ஒரு சில ஆண்டுகள்ல அபூஜந்தலையும் அவரோடு இருக்கக்கூடியவரும் மதீனாவுக்கே நீங்க கூட்டிட்டு போயிருங்க, தயவு செய்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் வச்சுட்டான். பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தான். எப்படி கிடைச்சது? நம்பிக்கை தான். அற்ப சொற்பமான இன்பத்துக்காக வேண்டி இந்த வாலிப பருவத்தை தொலைக்கக்கூடிய இளைஞர்கள், இளங்கிகள் இவங்களுடைய வரலாற்றை முழுமையாக படிக்கணும். என்ன வாழ்க்கையை வாழ்றாங்கன்னே தெரியல. 6 மணி வரைக்கும் இளைஞனா இருக்கிறான், 6 மணிக்கு மேல குழந்தைனா மாறிடுறான், இப்படியே சுத்துறான், கண்ணு 2 மேல போகுது, நல்லதா இருக்கிறான், என்னடா பண்ற, யாரா நீ, கண்ணையே மறந்துடுறான். இப்படிப்பட்ட இளைஞர்களும் இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல இருக்கிறாங்க அப்படின்றத ரொம்ப வேதனையோட பதிவு பண்றேன். இன்னைக்கு நம்ம இஸ்லாமிய அமைப்புகள் இருக்கக்கூடிய எவ்வளவு பேர் இன்னைக்கு பிரச்சாரம் எதை குறித்து செய்யறாங்க தெரியுமா? போதைக்கு எதிராக. இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாம் எதுக்காண்டி அப்படி செய்யறாங்க? கண் கூட பாக்குறோம். ஏன் நம்ம ஊர்ல சில பகுதியை எடுத்துக்கிட்டா 6 மணி 7 மணிக்கு மேல அந்த பகுதிக்குள்ள போக முடியல. ஃபுல்லும் போதைப் பொருள் பயன்படுத்தக்கூடிய இளைஞர்களா இருக்கிறாங்க. அந்த இளைஞர்களுக்கு சப்ளை செய்யறது சிறுவர்களா இருக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய வேதனைக்குரிய ஒரு விஷயம். அல்லாஹ் பாதுகாக்க. இதெல்லாம் ரொம்ப அற்பமான சொற்பமான இன்பங்கள். அந்த போதையை பயன்படுத்திக்கிட்டே இருக்கும் பொழுது மௌத்து வந்துருச்சு அப்படின்னா அவனை விட ஒரு நஷ்டவாளி, கை செய்தவாளி வேற யாருமே இருக்க முடியாது. ஆகையினால இதனால் வரைக்கும் ஒரு பாவத்தை செஞ்சிட்டோம், ஆனா அல்லாஹ் மன்னிக்க கூடியவனா இருக்கிறான். எவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சாலும் ரப்பே நான் தெரியாம செஞ்சுட்டேன் ரப்பே, என்னைய மன்னிச்சிரு ரப்பே, இனிமேல் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சு ரப்பு கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறான். நாம் செய்த பாவத்தை எண்ணி வருந்தி திருந்தி நம்முடைய இளமை பருவத்தை சரியான ஒரு முறையில் ஆக்கிக் கொள்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட நன்மக்களாக நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع. அன்பிற்குரிய அருமையான பெருமக்களே, ஒவ்வொரு வாரமும் பெரும்பாலும் 2வது ஜும்மாவில் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் இது. நமக்கு முன்னாடி சென்ற சமுதாயத்திற்கு அல்லாஹ் ஒவ்வொரு நாட்களை சிறப்பிற்குரிய ஒரு நாட்களாக ஆக்கியிருக்கிறார். யூதர்களுக்கு சனிக்கிழமை சிறப்பிற்குரிய ஒரு நாள், கிறிஸ்தவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சிறப்பிற்குரிய ஒரு நாள். இறுதி சமுதாயமான இந்த முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் இந்த ஜும்மாவுடைய நாளை வெள்ளிக்கிழமையை ரொம்ப சிறப்பிற்குரிய ஒரு நாளாக அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறார். இந்த நாளுக்கு இவ்வளவு பெரிய சிறப்பு கிடைக்கிறதுக்குண்டான காரணம் என்ன அப்படின்னா இந்த ஜும்மா தான், இந்த குத்துபா தான். ஆனா இன்னைக்கு இஸ்லாமிய சமூகத்துல இந்த ஜும்மா நாளை ரொம்ப பொடுபோக்கா அடையக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சஹாபாக்கள், இமாம்கள்லாம் அந்த வெள்ளிக்கிழமை வந்துருச்சுன்னா மனசுல அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க, நன்மையின் பக்கம் அதிகமா வந்து சேருவாங்க. ஆனா இன்னைக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜும்மாவுக்காக வேண்டி அழைப்பு கொடுக்கப்பட்டுச்சுன்னா எல்லா வியாபாரத்தையும் விட்டுட்டு வந்துருங்கன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் கூடுதலா சொல்லுவாங்க, எத்தனையோ பேர் ஜும்மா தொழுகைக்காக வேண்டி வருவாங்க, ஜும்மா தொழுதுட்டு போகக்கூடிய எல்லா மக்களும் ஜும்மாவுடைய முழு பலனை அடையக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள். யார் ஜும்மாவுடைய முழுமையான நன்மையை அடைவாங்க? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வெள்ளிக்கிழமை வந்துருச்சுன்னா ஒவ்வொரு மஸ்ஜிதுகளுக்கும் அல்லாஹ் சில வானவர்களை ஏற்படுத்திடுவான். அந்த வானவர்கள் மஸ்ஜிதுடைய வாசல்ல வந்து நின்றுக்கிடுவாங்க. ஒரு பெண்ணு ஒரு ஏட்டு, யார் யாரெல்லாம் ஜும்மாவுக்கு வருகை தருகிறார்கள் அவங்களுடைய பெயர் எல்லாம் எழுதி வச்சிருவாங்க. இந்த செயல்பாடு எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா இமாம் மெம்பர்ல ஏறும் நினைக்கும். இமாம் மெம்பர்ல ஏறிட்டார்னா அந்த வானவர்களும் எங்க வந்து நின்றுவாங்க, இந்த உரையை கேட்கறதுக்கு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் யாரெல்லாம் இந்த ஜும்மா தொழுகைக்கு வராங்களோ அவங்க எல்லாம் அந்த பதிவேட்டுல இருக்காது. அதனால ஜும்மா தொழுகைக்கு நம்ம முடிவு பண்ணிட்டோம், இந்த பள்ளிக்கு வரக்கூடியவங்களா இருக்கிறீங்களா, அல்லது எந்த பள்ளிக்கு நீங்க போகக்கூடிய 12:55க்கு இங்க சுத்துபா ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி, ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பள்ளிக்கு வந்து ஒரு 2 ரக்காத் தஹியத்துல் மஸ்ஜித் தொழுதுட்டு
இந்த உரையை நம்ம கேட்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா எவ்வளவு நன்மைகள். அந்த மாதிரி இந்த உரையை கேட்கும் போது கூட சில ஒழுங்குகளை வந்து என்ன செய்யணும், நம்ம கடைபிடிக்கணும். இங்க சொல்லப்படக்கூடிய செய்தி ஒரே செய்தி தான், எப்போ ஒரே விஷயத்தை தான் சொல்லுவோம். புதுசா வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இஸ்லாம் என்ன 1400 வருஷத்துக்கு முன்னாடி இறக்கப்பட்ட அந்த வேதத்தை தான் திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கும். ஷைத்தான் என்ன செய்வான்னா, என்னப்பா எப்போ பார்த்தாலும் ஒரே செய்தியை தான் இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதுலேயும் வேறு வாரம் வாரம் போய் உட்காந்து கேட்கணுமா? பள்ளிவாசல்ல எந்த இடத்துல நல்லா அழகா சாஞ்சிட்டு உட்காந்து நல்ல ஃபேன் காத்து வர மாதிரி எந்த இடம் இருக்குது, அங்கேருந்து உள்ளக்க வரும்போதே அந்த எண்ணம் தான். வந்த உடனே பார்ப்பாங்க, ஆஹா முன்னாடி போய் உட்காந்தா பேசுறவுடைய பார்வையில பட்டுக்கிட்டே இருக்கணும், ஒரு ஓரமா போய் உட்காந்துட்டா என்ன, அது நல்ல குழு குழு குழுன்னு காத்து வர மாதிரி ஒரு இடத்துல போய் உட்காந்து அப்படி. ஆனா பாருங்க, சில சமயங்கள்ல நைட் நேரத்துல தூக்க மாத்திரையை போட்டா கூட தூக்கம் வராதுங்க. 2 மணி 1 மணி வரைக்கும் அப்படி பெட்டில் அப்படியே புரண்டு 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 போட்டு படுப்போம். ஆனா என்ன மாயமோ தெரியல, இந்த ஜும்மாக்கு வந்தா மட்டும் தூக்கம் அப்படி வருங்க. இந்த ஜும்மா குத்வாங்கிறது அவ்வளவு தானாட்டு போடுற மாதிரி இருக்கும். அப்படியே ஷைத்தான் சொல்லுவான், ரொம்ப அருமையா இருக்குது, கொஞ்சம் கண்ணை மூடி தான் பாரு அப்படின்வான். நல்லதான் இருப்பான், என்ன செய்வான், கொஞ்சம் கண்ணை மூடி பாரு அப்படின்வான். கண்ணை மூடுனா அப்படியே சொர்க்கத்துக்கே போகுன்னு சொல்ற மாதிரி இந்த ஜும்மால உட்கார்ந்தா மட்டும் எங்க இருந்துதான் இந்த தூக்கம் வருதுன்னு தெரியாது, அப்படி தூக்கம் வந்துடும். கொஞ்சம் நிமிர்ந்து உட்கார்ந்து கேட்கணும்னு நினைச்சா ஷைத்தான் விடவே மாட்டான். ஏன் விட மாட்டிருக்கிறான்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, செத்து போன உள்ளங்கள் எல்லாம் உயிர்ப்பிக்கப்படுவது எதன் மூலமாகத்தான்? இந்த உரையின் மூலமாகத்தான். வாரத்துல 7 நாள் துனியா 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 துனியான்னு போய்கிட்டே இருக்கிறோம். வாரத்துல 7 நாள் ஹெட்போனை போட்டு எல்லா பாடல்களையும் பார்க்கிறோம், கேட்கிறோம். எப்படி இது உள்ளக்க போகும்? எப்படி உள்ளக்க போகும்? உள்ளக்க போயிடுச்சு அப்படின்னா குர்ஆனுடைய வசனங்கள் எந்த இடத்துல இருக்குதோ அங்க அசிங்கம்லாம் இருக்காது. அங்க என்ன இருக்காது? பாட்டு கேட்கணும், சினிமாவுக்கு போகணும், அங்க போய் அதை பார்க்கணும், இங்க போய் எதுவும் இருக்காது. எது மட்டும்தான் இருக்கணும்? ஜும்மாக்கு வந்தாச்சா அசர் எப்ப? 4 மணிக்கு 4 மணிக்கு அசருக்கு வரணும். எப்ப இந்த உரை உள்ளக்கு போச்சுன்னா, இந்த குர்ஆனுடைய வசனங்கள் உள்ள அது எப்படி ஷைத்தான் விடுவான்? விடவே மாட்டான். அதனால ஜும்மாவுடைய நன்மை நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா சீக்கிரமா குளிச்சுட்டு, சில பேர் இப்படியுமா இருப்பாங்க, ஆச்சரியமா இருக்கு. வியாழக்கிழமை குளிக்கிறாங்க வீட்டுல, எப்ப குளிக்கிற? அதான் நேற்று தானே குளிச்சேன் அப்படின்றது. ஜும்மாக்கு குளிக்கிறத என்ன ரசூலுல்லாஹ் ஜும்மாக்கு குளிக்கிறத சுன்னத்தான், நமக்கு வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத்து. ஜும்மாக்கு அழகான முறையில் குளிச்சுட்டு, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆடைகள் நல்ல ஆடைகளை அணிஞ்சிட்டு, நல்ல ஒரு அத்தர் வாசனை திரவியத்தை போட்டுக்கிட்டு, தன்னை அழகுபடுத்திட்டு ஜும்மாக்கு சீக்கிரமா வந்து, இங்க சொல்லப்படக்கூடிய செய்தி திரும்ப திரும்ப சொல்லப்படக்கூடிய செய்தியா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய வார்த்தையில இது அப்படின்னு அதை கவனத்தோடு நம்ம கேட்டுட்டு தொழுகையை முடிச்சுட்டு நம்ம வெளியில போனோம்னு வைங்களேன், வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியம் என்று சொல்கிறேன், அடுத்த வாரம் வரையிலும் நமது உள்ளங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும், புத்துணர்ச்சியோடு இருக்கும், பாவத்தின் பக்கம் நம்ம செல்லவே மாட்டோம், முழுமையான கூலிகளும் நமக்கு கொடுக்கப்படும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்கள்ல இருந்து ஜும்மாக்கு வருகை தரக்கூடிய மக்கள் இந்த அடிப்படையில நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டால் ஜும்மாவினுடைய கூலியும் கிடைத்துவிடும், நமது வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றமும் அடையும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படிப்பட்ட நல்ல மாற்றத்தை அடையக்கூடிய நன்மக்களாக நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஆக்கியால் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது ஜும்ஆவின் 2ஆம் முறையை நான் நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி.